அந்தந்த ஊருக்கு போய் அந்தந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட் எதிர்க்கட்சியில இருந்தா, அந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ட பத்தி மானாவாரியா பேசுறாங்க. பிரதம மந்திரிலேருந்து அது துவங்கி. ரொம்ப துரதிருஷ்டவசமானது. கிளைமேட் ரொம்ப ஹாட் ஆயிருச்சு. அதுக்கு திராவிட கட்சிகளுடைய ஆட்சி தான் காரணம்னு பேசுறாருன்னா, இதெல்லாம் என்ன பேச்சு? உலகம் பூரா கிளைமேட் சேஞ்ச் நடந்திருக்கு. அப்ப அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு? இங்க உள்ளவங்க எல்லாரும் ஒரு விவரமும் தெரியாதவங்க வாக்காளர்கள். நம்ம என்ன சொன்னாலும் நம்பிருவாங்கன்னு நினைக்கிறாரா? அப்படியெல்லாம் ஒரு அரசியல் பண்ணக்கூடாது. இப்ப ராதிகா சரத்குமார் இங்க வர்றாங்க அப்படின்னா, மாணிக் தாக்கூர் ஏற்கனவே விருதுநகர்ல எம்பியா இருந்திருக்காரு. இப்ப முகத்த மட்டும் பார்த்து சினிமாக்காரங்கன்னு சொல்லி பார்த்து, அதுக்காக அந்த கவர்ச்சிக்காக ஓட்டு போடுறவங்கங்கிறது இன்னைக்கு ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க. இதுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பல்கலைக்கழகம் முடிவெடுத்தபோது துரைமுருகன் அதை எதிர்த்தாரு. எதிர்த்தபோது கலைஞரே என்ன சொன்னாரு, "இதை எதுக்கு எதிர்க்கிற? எம்ஜிஆருடைய வள்ளல் தன்மையை யாராவது சந்தேகிக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் ஒரு மனிதருடைய வள்ளல் தன்மை அந்த நாட்டின் நிர்வாகத்தை, மாநிலத்தின் நிர்வாகத்தை அவரிடம் கொடுப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. ஆனால் இருந்தது. அதனால என்னாச்சு? அவருக்கு அரசியலும் சமூக, பொருளாதார, அரசியல் சூழ்நிலையை பற்றி முற்றும் அறிந்தவராக இருந்ததில்லை திரு எம்.ஜி. ராமச்சந்திரன். தேர்தல் நடத்தும்போது இப்போ வேட்பாளர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க. ஒரே நேரத்துல 2 வேட்பாளர் சொன்னா, நான் அவங்கள ஒருத்தர வர சொல்லிட்டு இன்னொருத்தர வர சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா நான் வேண்டுகோள் விடுப்பேன். உங்க 2 பேர்ல ஒருத்தர் முன்னாடி இன்னொருத்தர் பின்னாடி வரணும். நீங்க 2 பேருமே டிசைட் பண்ணிக்கிறீங்களா? அல்லது நான் சொல்லட்டுமா? அப்படின்னு சொல்லி. சொல்றதுக்கு நான் அவங்களுடைய கன்கரன்ஸ வாங்குவேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது மாரி அவங்க எந்த நேரத்துல வேணாலும் வரலாம். அதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. 2 பேரும் ஒரே நேரத்துல வந்திருந்தாங்கன்னா, பாவம். லா அண்ட் ஆர்டருக்கு தான் பிரச்சனை. இது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல். இன்னைக்கு பிஜேபி ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க. அதனால அவங்க பொதுவா வாக்குகள் எப்படி கேட்கணும்னா, இதுவரைக்கும் நாங்க என்னென்ன சாதனைலாம் பண்ணியிருக்கோம். நாங்க என்னென்ன நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை எந்த அளவுக்கு நிறைவேற்றியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்கணுங்கிறது ஒரு நடைமுறை. ஆனா இவங்க செய்யறது அத்தனையுமே அந்தந்த ஊருக்கு போய் அந்தந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட் எதிர்க்கட்சியில இருந்தா, அந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ட பத்தி மானாவாரியா பேசுறாங்க. பிரதம மந்திரிலேருந்து அது துவங்கி. ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அதாவது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் ஆதாரம் இல்லாமல் கூறப்படுகின்றன. அது செய்யக்கூடாது அப்படி. அவர் லெவல்ல அது நிச்சயமா பண்ணக்கூடாது. அவருக்கு ஸ்பீச் ரைட்டர்ஸ் யார் எழுதி குடுக்குறாங்களோ, அவங்க பிரதமருடைய பெயருக்கு பெரிய களங்கத்த உருவாக்குறாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. வந்தபோது என்ன சொன்னாரு? ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க எங்க ஸ்கீம்லன்னு சொன்னாரு. அடுத்து நாங்க குடுக்குற ஸ்கீம் எல்லாம் இவங்க நட ந தடங்கல் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன் நாங்க குடுக்குற நிதியெல்லாம் இவங்க சாப்பிட்டுறாங்க அப்படின்னு சொன்னாரு. இது 3 முக்கியமான குற்றச்சாட்டு. அடுத்து முதல்வர் கேட்டாரு, எந்த ஸ்கீம் உங்களுடைய திட்டத்த நாங்க இடையூறுபடுத்தினோம்? தயவு செய்து சொல்லுங்க. எந்த ஸ்கீம்ல நாங்க ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல இருந்து அல்லது எங்க கட்சியில இருந்து லூட் பண்ணோம் சொல்லுங்க. நீங்க தான் நாங்க அதிக பணம் குடுக்குறோம், நீங்க குறைவா பணம் குடுக்குறீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கீம்ல நீங்க தான் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. நாங்க ஒட்டல. அப்படின்னு சொன்னா, பொறுப்பான ஒருவர் என்ன செய்யணும்? அடுத்த பொதுக்கூட்டத்துக்கு போம்போது, இந்த மாரி இங்க பேசியிருக்காங்க திமுகவுல. இப்ப சொல்ற ஆதாரம் அப்படின்னு சொல்லி ஆதாரத்த குடுக்கணும். அப்படி ஆதாரம் குடுக்குறதே இல்ல. அப்படி இந்த தூவி விட்டு போயிருவோங்கிற மாரி பண்றாங்க. அதனால பிரச்சாரம் அவ்வளவு ஆரோக்கியமான முறையில் நடக்கல. பிஜேபி சைட்ல இருந்து. அதனால இவங்களும் உணர்ச்சி வசப்படுவாங்க. இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு உணர்ச்சி வசப்படுவாங்க. இப்படித்தான் போகும். அப்படி போகாம இருந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு இந்த 3 ஆண்டு காலத்துல அவங்க ஒண்ணுமே செய்யல. இப்ப ஒரு எதிர்க்கட்சியுடைய கடமை என்னன்னா, சொன்ன வாக்குறுதிகளை செய்யாமல் விட்டால் அதை சுட்டிக்காட்டுவதும், சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் உள்ள கோளாறுகளை சுட்டிக்காட்டுவதும் ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுக்கும். ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றாரே, கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல உள்ள எல்லா பிரைமரி ஸ்கூல்ல உள்ள எல்லா மாணவர்களுக்கும் இது காலை சிற்றுண்டி குடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு நம்முடைய முதலமைச்சர். இது எவ்வளவு பெரிய ஸ்கீம்னு அவருக்கு தெரியுமா? மகளிருக்கு உரிமை தொகை குடுத்துருக்காங்களே! மகளிருக்கு பேருந்துகள்ல இலவசமா பயணம் செய்றதுக்கு அனுமதிச்சிருக்காங்களே! நான் முதல்வன்ங்கிற திட்டம் குடுத்துருக்காங்களே! பெண்களுக்கும், ஆண்களுக்கும் கல்லூரிக்கு போறதுக்கு உரிமை தொகை குடுக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டிருக்காங்களே! பெண்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. இது மாரி எத்தனையோ சொல்லிட்டு போலாம். இதுல ஏதாவது தவறு நடந்திருந்தா அந்த தவற சுட்டிக்காட்டுங்க. அது ஆளுங்கட்சிக்கு தன் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அத விட்டு ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே செய்யலன்னா, இது என்ன அரசியல்? பயப்படுறாரோன்னு தோணுது. வெளிப்படையா சொல்றதுன்னா. ஏன்னா விஜயபாஸ்கர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு பயப்படுறாரா? தெரியல. பொய்யோ, உண்மையோ வழக்கு போடுவதில் தேர்ந்தவர்கள்.
அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கலாம் இல்லையா? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த செங்கல் பிரச்சார பாணி இந்த முறையும் ஒரு இம்பாக்ட கொடுக்குமா சார்? கண்டிப்பா கொடுக்கும். மத்த எல்லா எய்ம்ஸும் நடத்தி முடிச்சுட்டாங்க. இந்த ஒரு எய்ம்ஸ் மட்டும் இன்னும் வரல. இந்த ஒரு எய்ம்ஸுக்கு மட்டும் ஜப்பான் கூட வந்து ஜேஏசிஏன்னு சொல்லுவாங்க. ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆப்பரேஷன் ஃபண்டோ ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஜேஏசிஏ ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆப்பரேஷன் எய்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கிறது. அமைப்பு இருக்கு. ஜப்பான் அரசுடைய அமைப்பு. அது மூலமா அவங்க வந்து பணம் குடுப்பாங்க. ஜப்பானியர்கள் வந்து எல்லா விவரத்தையும் கேட்பாங்க. ஏன்னா, அவங்க பணம் குடுத்தோனே உடனடியா வேலை ஆரம்பிச்சிரணும் அப்படின்னு. அப்ப ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருக்காங்க? ஒன்றிய அரசு ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணா பொய் சொல்ல பார்த்தாங்க. நிலம் ஆர்ஜிதம் பண்ணி குடுக்கலன்னு முழு பொய் ஒண்ண சொன்னாங்க. அடுத்த நாளே தமிழக அரசுல இருந்து இல்லை நிலம் ஆர்ஜிதம் பண்ணி கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு பதில் சொன்னதுக்கப்புறம் அத பத்தி பேசவே இல்ல. இது உண்மையிலேயே இது வந்து இவ்வளவு தாமதப்படுத்தியிருக்க வேண்டியதில்லை. அதுவும் போன எலக்ஷன்லயே ஒரு ஒத்த செங்கல் ஒருத்தர் காட்டினாருன்னா, அதுக்கப்புறமாவது விழிப்புணர்வு வந்திருக்கணும். அதுக்கப்புறமும் வரல. அதனால நிச்சயமா இது மறுபடியும் ஒரு இம்பாக்ட்ட குடுக்கத்தான் செய்யும். கோவை தொகுதி அண்ணாமலை போட்டியிடுகிறார். இந்த விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க? அதிமுக வேட்பாளர் வாங்க ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சவால் விடுறாரு. இன்னொரு பக்கம் திமுக வேட்பாளருக்கான பலம் பெரிதா இருக்கு. நாங்க ஈஸியா கோவையில ஜெயிச்சிருவோம் அப்படின்னு திமுக தரப்புல சொல்றாங்க. கோவை தொகுதி மட்டும் எப்படி பார்க்கப்படுது சார்? நீங்க எப்படி நான் யாரு எங்க ஜெயிப்பாங்கலாம் பார்க்கறது இல்லைங்க. ஆனா அண்ணாமலைக்கு இப்போ தேர்தல் போட்டியிடுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அவர் ஒரு மாநில ஒரு ஒரு அனைத்து இந்திய கட்சியின் மாநில கிளையின் தலைவர். அவருக்கு போட்டியிடுறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அவர் போட்டி விடுறாரு. போட்டியிடட்டும், பிரச்சாரம் செய்யட்டும். அதுக்கப்புறம் மக்கள் வந்து தீர்ப்பு குடுப்பாங்க. யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு மக்கள் தீர்ப்பு குடுப்பாங்க. அந்த மக்கள் தீர்ப்பை ஏத்துக்கணும். ஆரோக்கியம் இல்லாத அரசியல் பாணின்னு சொல்லிட்டேங்க. ஆரோக்கியம் இல்லாத அரசியல் பாணின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்க இது வந்து ம அ க இது கிளைமேட் ரொம்ப ஹாட் ஆயிருச்சு. அதுக்கு வந்து திராவிட கட்சிகளுடைய ஆட்சி தான் காரணம்னு பேசுறாருன்னா, இதெல்லாம் என்ன பேச்சு? உலகம் பூரா கிளைமேட் சேஞ்ச் நடந்திருக்கு. எக்காலஜிக்கல் டிசாஸ்டர்ஸ் நடந்திருக்கு. அமெரிக்கால உள்ளவங்க யாரோ ஒருத்தங்க வந்து ஃப்ரிட்ஜுக்குன்னு சொல்லி புதுசா வந்து ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்கன்னா, அதனால வெளிப்படுற கேஸ் எமிஷன் வந்து உலகம் பூரா வந்து தாக்கத்த ஏற்படுத்துது. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். திரு அண்ணாமலை அவர்களுக்கு நிச்சயமா தெரியும். அப்ப அண்ணாமலை என்ன நெனைக்கிறாரு? இங்க உள்ளவங்க எல்லாரும் வந்து ஒரு விவரமும் தெரியாதவங்க வாக்காளர்கள். நம்ம என்ன சொன்னாலும் நம்பிருவாங்கன்னு நெனைக்கிறாரா? அப்படியெல்லாம் ஒரு அரசியல் பண்ணக்கூடாது. தாக்கம் இருக்கும். எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும்னு சொல்லி சொல்ல முடியாது. நிச்சயமா வந்து அறிந்த முகம் அப்படிங்கிறது ஒரு தாக்கம் தான். அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழிசை வந்து அறிந்த முகம்னு சொல்லி அவங்க போட்டி போட்டாங்கன்னா, அவங்களுக்கு எதிரா போட்டி போடுற த தமிழச்சி தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து அறிந்த முகம். அவங்க இந்த 5 வருஷத்துல கான்ஸ்டிட்யூன்சிக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருக்காங்க. அதனால அவங்களும் அறியப்பட்ட முகம் தான். அதுக்கப்புறம் தமிழச்சி வந்து அவங்க வந்து காலேஜ்ல வந்து புரொஃபஸரா இருந்தவங்க. ஷி நோஸ் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ். அது மக்களுக்கு தெரியும். அவங்க பார்லிமெண்ட்ல நடந்த விவாதங்கள்ல அவங்க கலந்துக்கிட்டதெல்லாம் பார்க்கும்போது, ஷி இஸ் வெரி வெல் பிளேஸ்ட் டூ பி எ வெரி சீசன்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியும். அத வந்து திமுக வந்து தன்னுடைய பிரச்சாரத்தில தீவிரப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. இவங்க வந்து தமிழிசையுடைய சிறப்பு என்னன்னு சொல்லி பிஜேபி சொல்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் பாலிடிக்ஸ். அப்படி பண்ணட்டும். அதுல என்ன தவறு இருக்கு? ஆனா, இப்ப ராதிகா சரத்குமார் வந்து இங்க வர்றாங்க அப்படின்னா, மாணிக் தாக்கூர் ஏற்கனவே விருதுநகர்ல வந்து எம்பியா இருந்திருக்காரு. இப்ப முகத்த மட்டும் பார்த்து சினிமாக்காரங்கன்னு சொல்லி பார்த்து, அதுக்காக அந்த கவர்ச்சிக்காக ஓட்டு போடுறவங்கங்கிறது இன்னைக்கு ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க. கமலஹாசன் வந்து இத்தன வருஷமா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் வந்து ஒரு அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சில அவரால ஜெயிக்க முடிஞ்சதா? ஜெயிக்க முடியலையே. எம்ஜிஆர் வந்து அவருக்கு வந்து சினிமா நடிகர்ங்கிறத மீறி, வள்ளல் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருந்தது. அந்த எம்ஜிஆருக்கு வந்து அரசியல் ரீதியாக அவருடைய அறியாமை, பல அறியாமைகள் இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய அந்த வள்ளல் தன்மை வந்து உண்மையான வள்ளல் தன்மை. அதுல யாரும் சந்தேகிக்கவே இல்ல. அவரு செஞ்ச பல உதவிகள பற்றி நிறைய விளம்பரங்கள் வந்திருக்கு. ஆனா விளம்பரமே இல்லாமல் அவர் செய்த உதவிகளும் பல உதவிகள் இருந்திருக்கு. இப்ப இவர் வந்து அவருக்கு டாக்டர் பட்டம் குடுக்கணும்னு சொல்லி ஒரு பல்கலைக்கழகம் முடிவெடுத்தபோது துரைமுருகன் வந்து அத எதிர்த்தாரு. எதிர்த்தபோது கலைஞரே என்ன சொன்னாரு, "இத எதுக்கு எதிர்க்கிற? எம்ஜிஆருடைய வள்ளல் தன்மைய யாராவது சந்தேகிக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் ஒரு மனிதருடைய வள்ளல் தன்மை அந்த நாட்டின் நிர்வாகத்தை, மாநிலத்தின் நிர்வாகத்தை அவரிடம் கொடுப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. ஆனால் இருந்தது. அதனால என்னாச்சு? அவருக்கு வந்து அரசியலும், சமூக, பொருளாதார, அரசியல் சூழ்நிலையை பற்றி முற்றும் அறிந்தவராக இருந்ததில்லை திரு எம்.ஜி. ராமச்சந்திரன். எமர்ஜென்சி சமயத்தில எமர்ஜென்சிய வந்து சப்போர்ட் பண்ணாரு. ஒரு ஜனநாயகவாதி செய்யக்கூடிய காரியமா அது? பண்ணாரு. பொருளாதார அடிப்படையில் இது ஒதுக்கீடு, இட ஒதுக்கீடு இருக்குன்னு சொல்லி சில பேர் சொன்னத நம்பி, அத கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் படாத பாடு பட்டார் தேர்தல்ல. உடனடியா தான் 50 விழுக்காடா இருந்தது 69 விழுக்காடா மாத்திட்டார் ரிசர்வேஷன. இது மாரி வந்து முன்னுக்கு பின் முரணான காரியங்கள வந்து செஞ்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட எம்ஜிஆருக்கு வந்து ஆரம்பத்திலிருந்தே அவருடைய ரசிகர் மன்றங்கள் வந்து அப்படி பொலிட்டிக்கல் யூனிட்டா மாறுச்சு.
அதனால கிளைக்கழகங்கள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச உடனே ரெடியா இருந்தது. இன்னைக்கு உள்ள இவங்கள்ல எத்தன பேருக்கு அப்படி கிளைக்கழகங்கள் இருக்கு? யாருக்குமே கிடையாது. இன்னைக்கு விஜய் வந்து முயற்சி பண்றாரு. ஆனா எம்ஜிஆருக்கு இருந்த கரிஸ்மா இ ம இவரு ரஜினிகாந்த் வந்து 30 வருஷமா ஜனங்கள ஏமாத்துனாரு. அரசியலுக்கு வரப்போறேன், வரப்போறேன்னு சொல்லி தன்னுடைய படத்த ஓட்டுனாரு. இன் பிரைவேட் லைஃப் ஹி இஸ் எ வெரி சிம்பிள் அண்ட் நைஸ் பெர்சன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப எளிமையான மனிதர். ஆனா இது அவர் பண்ண தவறு தான். அரசியலுக்கு வர்றேன் வர்றேன்னு அரசியலுக்கு போமாட்டேன்னு அவருக்கு என்னைக்கோ தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் அரசியலுக்கு வர்றேன், அரசியலுக்கு வரேன்னு போக்கு காட்டிட்டு இருந்து கடைசியில அரசியலுக்கு வரமாட்டேன். இனிமே நம்ம போக்கு காட்ட முடியாத நிலைமை வந்தோனே, இல்ல நான் அரசியலுக்கு வரமாட்டேன். என் உடல்நிலை அதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்க எல்லாருமே வந்து சிரஞ்சீவி தான் எப்படி இருந்தாரோ அப்படித்தாங்க இருக்க போறாங்க கடைசியில. இந்த சினிமாக்காரங்க அரசியலுக்கு வர்றவங்க. சிரஞ்சீவி என்ன பண்ணாரு? வந்து ஒரு 3 விழுக்காடு, 4 விழுக்காடோ ஓட்டு வாங்குனாரு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கட்சிய காங்கிரஸ் கூட இணைச்சு, அது கூட அதன் மூலம் எம்பி ஆயி, கொஞ்ச நாள் மந்திரி ஆயிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு அரசியல் போதும்ன்னு திரும்பி போயிட்டாரு. அதுதான் இவர்களுக்கும் நடக்கும். தனித்து நின்று விஜய் வந்து இதுல போட்டி போடணும்னா, அவருக்கு வந்து இது தமிழ்நாட்டுடைய சமூக பொருளாதார நிலைகள் புரிய வேண்டும். அது மாரி எதுவுமே அவருக்கு தெரியாது. இந்த சினிமாக்காரங்க யாருக்குமே அது தெரியாது. அதுதான் உண்மை. எனக்கு ரொம்ப தெளிவான அபிப்பிராயம் இல்லைங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்றது அவங்களுடைய அடிப்படை நோக்கமா இருக்கு. அதுல வந்து எந்த விதமான மாறுபாடும் இருக்க முடியாது. ஏன்னா எல்லா மாநிலங்கள்லயும் வேலை வாய்ப்புகள்லாம் தன் மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள், மற்ற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களிலும் அப்படிப்பட்ட டிமாண்ட் இருக்கு. அரசே அது மாரி வந்து ஒரு ஜிஓ இஷ்யூ கவர்ன்மென்ட் ஆர்டர் இஷ்யூ பண்றாங்க. இதெல்லாம் இருக்கு. எனக்கு என்ன விளங்கலன்னா, இவர்கள் யாரை தமிழர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள்? அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அது அவங்க ஒருவேளை தெளிவா சொல்லியிருந்திருக்கலாம். நான் ஓரளவு படிச்சிருக்கேன். எனக்கு அதுல இன்னும் என்னுடைய குறைபாடா இருக்கலாம். எனக்கு இன்னும் அதுல தெளிவு ஏற்படல. அதனால ஒரு விஷயத்துல திரு சீமான் அவர்கள் மேல் தமிழக வாக்காளர்கள் வந்து ரொம்ப மரியாதையோட பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட கூட்டணிகள்லாம் இருக்கும்போது தன்னந்தனியா தொடர்ந்து நிற்கிறாரே துணிச்சலா, அப்படிங்கிற மரியாதை நிச்சயமா அவருக்கு இருக்கும். அதே மாரி 40 பேர்ல வந்து 20 பேர் வந்து பெண்களா நிறுத்தியிருக்காரு. அப்படிங்கிற மரியாதை நிச்சயமா இருக்கும். ஆனால் மற்ற கூட்டணிகள் என்ன சொல்லுவாங்க, நீங்க 40க்கு 40மே பெண்களா நிப்பாட்டணுமே என்ன பிரயோஜனம்? யாருமே வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு தானே இந்த மாரி ஷோ காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லலாம். ஷோ காட்டுறாரோ, ஷோ காட்டலையோ, நான் தேர்தல்ல நிக்கும்போது, அதுல பாதிக்கு பாதி பெண்களை நான் வந்து என்னுடைய வேட்பாளர்களாக கொண்டு வருவேன் சொல்றது வந்து ஒரு மிகச் சிறந்த செயல் தான். அதுல சந்தேகமே கிடையாது. முக்கியமானது. அதாவது இந்த திஸ் பர்ட்டிகுலர் ஆஸ்பெக்ட் இஸ் எ வெரி ஹெல்தி ஆஸ்பெக்ட். அவங்கள்ல எத்தன பேர் வந்து நேர்மையான அரசியல்வாதிகளாக தங்களை காட்டிக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான், தமிழ்நாடு அரசியல் வந்து இன்னும் அதிகமாக மேம்பட்ட நிலைக்கு சென்று கொண்டிருக்குதுன்னு சொல்ல முடியும். ஆனா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். படிச்சவங்க வர்றது அப்படிங்கிறது. ஆனால் நமக்கு ஒண்ணு தெரியணும். தேர் இஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் த லிட்டரேட் அண்ட் தி எஜுகேட்டட். அதாவது எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கும், பட்டறிவு உள்ளவர்களுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. கலைஞருக்கும், காமராஜுக்கும் வந்து அப்படிப்பட்ட பெரிய கிராஜுவேஷன் கிடையாது. எம்ஜிஆருக்கு கிடையாது. அப்படிப்பட்ட கிராஜுவேஷன் கிடையாது. ஆனா அவங்களுக்கு வந்து பட்டறிவு இருந்தது. அதனால அந்த பட்டறிவும் ரொம்ப பெரிய விஷயம். அப்படிங்கிற நமக்கு இன்னைக்கு ஐடி படிக்கிற பிள்ளைங்கள்ல வந்து எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். அவங்களுக்கு உள்ளூர் அரசியல் ஒண்ணுமே தெரியல. அவங்களுக்கெல்லாம் வந்து ஐடி, அடுத்து என்ஜினியர், அடுத்து வந்து ஒரு வேலை. அந்த வேலையில வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் வீடு வாங்கணும். தன்ன பத்தி யோசிக்கிறாங்கிறது எந்த தப்பும் கிடையாது. ஆனா, சுற்றுப்புற சூழ்நிலைய பத்தி யோசிக்கணுங்கிறத சொல்லிக் குடுக்காமலே ஒரு சூழ்நிலை, சமுதாய சூழ்நிலை நிலவுகிறது. அப்படிங்கிறது வருத்தமான விஷயம். அதனால படித்தவர்கள் வருவது என்பது வரவேற்க தகுந்தது. அந்த படித்தவர்கள் பன்முகத்தன்மை கொண்டவர்களாக தங்களை காட்டிக் கொள்ள வேண்டும். தங்களை நிரூபித்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். வணக்கம்ங்க. வணக்கம்.